கொடியை பறக்க விடுதல், ஃபிளாக் அன்ஃபர்லிங், கொடியேற்றம், ஃபிளாக் ஹோஸ்டிங். இந்தியாவில் தேசிய கொடி ஏற்றுதல் பொதுவாக 2 முறைகள் உள்ளன: ஹோஸ்டிங் மற்றும் அன்ஃபர்லிங். ஹோஸ்டிங் கொடிக்கம்பத்தின் கீழ்ப்பகுதியில் மடக்கி கட்டப்பட்டிருக்கும். அதை கயிற்றால் மேலே இழுத்து ஏற்றுவர். இது சுதந்திர தினம் அன்று வழக்கமாக செய்யப்படுகிறது. அன்ஃபர்லிங் கொடி விரித்தல். கொடி ஏற்கனவே கம்பத்தின் உச்சியில் வைக்கப்பட்டிருக்கும். அதை திறந்து விரிப்பர். இது குடியரசு தினம் அன்று வழக்கமாக செய்யப்படுகிறது. கொடியை ஏற்றும் போது மரியாதையுடன் வேகமாக மேலே ஏற்றி பிறகு மெதுவாக இறக்க வேண்டும் என்ற விதியும் உள்ளது. சுருக்கமாக, சுதந்திர தினம் ஹோஸ்டிங், குடியரசு தினம் அன்ஃபர்லிங். குடியரசு தினத்தில் இது அன்ஃபர்லிங் அல்ல. மடிக்கப்பட்ட கொடியை மேலே இழுத்து திறப்பது தான் சரியான முறை. காவிப்பட்டை மேலே இருக்க வேண்டும். செங்குத்தாக வைத்தால் பார்ப்பவரின் இடப்பக்கம் அல்ல, கொடியின் வலப்பக்கம் போல தோன்றும் வகையில் இருக்க வேண்டும். கொடியேற்றம், ஃபிளாக் ஹோஸ்டிங். சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 நிகழும் முறை: சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியானது கொடிக்கம்பத்தின் கீழ்ப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கும் கயிற்றின் மூலம் கொடியை மேலே இழுத்து சென்று அங்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கும் முடிச்சை அவிழ்த்து பறக்க விடுவார்கள். இதன் அர்த்தம் 1947ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றதை குறிக்கும் வகையில் இது செய்யப்படுகிறது. கொடியை கீழிருந்து மேலே கொண்டு செல்வது நாட்டின் விடுதலை போராட்டத்தையும் சுதந்திரத்தையும் குறிக்கிறது. தலைவர்: இந்நிகழ்ச்சியில் பிரதமர் கொடியேற்றுவார். கொடியை பறக்க விடுதல், ஃபிளாக் அன்ஃபர்லிங். குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் நிகழும் முறை: குடியரசு தினத்தன்று தேசிய கொடியானது கொடிக்கம்பத்தின் உச்சியிலேயே கட்டப்பட்டிருக்கும். அதனை கயிற்றை கொண்டு மேலே இழுக்க தேவையில்லை. உச்சியிலிருந்தபடியே கயிற்றை இழுத்து மலர்கள் தூவி விரிக்கப்படும். அன்ஃபர்லிங். இதன் அர்த்தம் 1950ஆம் ஆண்டு நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததை இது குறிக்கிறது. ஏற்கனவே சுதந்திரம் அடைந்த நாடாக இந்தியா மாறிவிட்டதால் குடியரசு நாளில் கொடியை மேலே இழுக்க வேண்டிய அவசியமில்லை. அது கம்பத்தின் உச்சியில் பறக்க தயாராக இருக்கும். தலைவர்: இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கொடியை பறக்க விடுவார். அரை கம்பத்தில் கொடி. தேசிய துக்கம் அல்லது முக்கிய நபர் மறைவு போன்ற சமயங்களில் மரியாதைக்காக கொடி அரை கம்பங்களில் பறக்க விடப்படுகிறது.